அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் பாண்டியனும் நக்கீரரும் என்ற சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். தமிழகத்தில் பழமையான நகரங்கள் பல உண்டு. அவற்றுள் மதுரை மாநகரமும் ஒன்றாகும். அது செல்வ சிறப்புடையது. மாட மாளிகைகள் நிறைந்தது. அகன்ற பெரும் தெருக்களை உடையது. கூடல், ஆலவாய் என்ற பெயர்களும் அதற்கு உண்டு. இத்தொன்மைமிக்க நகரத்தில் ஆசிரியர் ஒருவர் இருந்தார். அவர் நல்ல கல்வியறிவு உடையவர். அரிய நூல்களை எல்லாம் பலருக்கும் கற்பிக்கும் ஆற்றல் பெற்றவர். அதனால் அவரை அனைவரும் கணக்காயர் என்றே அழைத்து வந்தனர். நாளடைவில் அவரது இயற்பெயர் மறைந்தது. மக்கள் நாவில் நாள்தோறும் ஒலித்து பழகி வந்த கணக்காயர் என்னும் பெயரே அவர் பெயராக நிலை பெற்றது. அவருக்கு நக்கீரர் என்னும் பெயருடைய புதல்வர் ஒருவர் இருந்தார். அவர் சங்ககால புலவருள் தலையாயவர். அஞ்சா நெஞ்சினர். நல்ல தமிழ் புலமை உடையவர். இறையனார் களவியல் என்னும் நூலுக்கு நல்லதோர் உரை கண்டவர். 10 பாட்டுள் ஒன்றாகிய திருமுருகாற்றுப்படை என்னும் நூலை இயற்றியவர். பரந்த எண்ணமும் உயர்ந்த கொள்கையும் உடையவர். இலக்கிய செறிவுடைய பாடல்களை யாப்பதில் வல்லவர். முடிவுடை வேந்தர் மூவரையும் அவரிலும் சிறப்பாக பாண்டியரையும் பாடி பரிசில் வள பெற்றவர். தமிழ்நாடு முழுவதையும் நன்கு அறிந்தவர். செல்வத்து பயனீதல் என்ற நெறியினை தெள்ளத் தெளிய உணர்த்தியவர். அக்காலத்தில் மதுரையில் தமிழ்ச்சங்கம் இருந்தது. அதில் 48 புலவர்கள் உறுப்பினராயிருந்தனர். அதன் பெருமையை அறிந்த நக்கீரர் 49ஆம் புலவராய் அதில் சேர்ந்தார். அச்சங்கத்தை பாண்டிய அரசன் சிறப்புற நடத்தி வந்தான். அவன் நாள் தவறாமல் புலவர்களை கூட்டுவான். புது புது நூல்களை அரங்கேற்ற செய்வான். அவற்றை பற்றி புலவர்களோடு உரையாடுவான். புத்தம் புதிய கருத்துகளையும் செய்திகளையும் அறிய ஆவல் கொள்வான். ஒரு நாள் அச்சகத்தில் களவியல் என்னும் நூல் பற்றி பேச்சு எழுந்தது. அது ஓர் இலக்கண நூல். இறையனார் என்பவரால் இயற்றப்பட்டது. 60 சிறு செய்யுட்களை நூற்பாக்களை உடையது. பாண்டிய அரசன் அந்நூலின் பொருளை அறிய விழைந்தான். அதன் பொருட்டு 49 புலவரையும் தனித்தனியே உரை எழுதி தருமாறு வேண்டினான். புலவர் அனைவரும் தனித்தனியே உரை எழுதி கொடுத்தனர். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் சிறப்புடையதாய் இருந்தது. ஆகவே அவற்றில் யாருடைய உரையை ஏற்றுக்கொள்வது, யாருடைய உரையை ஏற்றுக்கொள்ளாது விடுவது என்று முடிவு செய்யாமல் தவித்தான். இறைவனை நினைத்து வேண்டி வரங்கிடந்தான். ஒரு நாள் நள்ளிரவில் அரசன் கனவில் இறைவன் தோன்றினான். அரசே, மனம் கவலருக. இம்மதுரை நகரில் உப்பூரி குடிக்கிழான் என்னும் ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு மகன் உண்டு. அவன் பெயர் உத்திர சன்மன். அவன் 5 வயதுடையவன். ஊமையன், பைங்கண்ணன், புன்மயிரன். அவன் அத்தகையவன் என்று இகழாமல் கொண்டு வந்து சங்கப்பலகைகளில் அமரச் செய்து புலவர்களின் உரையை கூறச் செய்க. அவன் உண்மையான உரையை கேட்டபோது மெய்மயிர் முடிப்பான், கண்ணீர் வடிப்பான். அவ்வாறு இருக்கும் நிலைமை பெற்ற உரையை நல்லுரையாக கொள்க என்று உரைத்தான். அதை கேட்டு அரசன் மகிழ்ந்தான். மறுநாள் பாண்டிய அரசனால் சங்க கூட்டம் பெற்றது. அரசனும் புலவர் பெருமக்களும் ஒருவர் தவறாது வந்திருந்தனர். இறைவன் கூறியபடி வெள்ளாடை உடுத்து வெண்பூ சூட்டி வெண்சாந்து அணிந்து வந்திருந்த உத்திர சன்மன் சங்கப்பலகையில் ஏற்றப்பெற்றான். பிறகு அரசன் வேண்டுகோளுக்கு இணங்க ஒவ்வொருவராக உரை கூறி வந்தனர். அப்பொழுதெல்லாம் உருத்திர சன்மன் பேசாமல் இருந்தான். மருதநில நாகனார் என்னும் புலவர் உரை கூறி வரும்போது மட்டும் சிற்சில இடங்களில் அவன் உடல் சிறிது அசைந்தது. அடுத்து புலவர் பெருமான் நக்கீரர் தமது உரையை கூறி வந்தார். அப்பொழுது உருத்திர சன்மன் உணர்ச்சி வசப்பட்டான். மெய்மயிர் பொடித்தான், கண்ணீர் வடித்தான். உடனே அரசன் நக்கீரர் உரையை நல்லுரை என ஏற்றுக்கொண்டான். யாவரும் புலவர் கீரரை போற்றினர். அன்று முதல் அவரை சங்கத்தின் தலைமை புலவராக யாவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டனர். இத்துடன் இந்த கதை நிறைவடைந்தது. அடுத்து வரும் பதிவில் மற்றொரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.